பிரபஞ்ச ஜோதிடத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாவக அதிபதிகள். அந்த பாவக அதிபதிகள் யார், ஒவ்வொரு பாவகத்திற்கும் அதிபதிகள் யார், அவர்கள் தரும் அல்லது அவர்கள் காட்டும் வெற்றி தோல்வி அனுபவங்கள் என்ன, என்ன மாதிரியாக இருக்கும் அல்லது இருக்கலாம் என்பதை பார்ப்போம். இந்த பாவகத்தின் தன்மைகளை நம்ம அடுத்த ஒரு பதிவுல விளக்கமா பேசலாம். ஒவ்வொரு பாவகமும் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு மாதிரி விளக்கமா பார்க்கலாம். பிரபஞ்ச ஜோதிடத்துல எந்த மாதிரியான விளக்கம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தனியா ஒரு பதிவுல பார்ப்போம். இப்போ நம்ம பாவக அதிபதி அப்படிங்கிறது முதல் பாவகம். முதல் பாவகம் அப்படிங்கிறது நாம யாரு, நாம என்னவா மாற போறோம், வாழ்க்கையில நமக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது முதல் பாவகம். இது நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய செலெக்ஷன், நீங்க எதையெல்லாம் தேர்வு பண்ண போறீங்க, உங்களுடைய எதிர்காலங்கள், உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகளுடைய போக்கு, அதனுடைய தன்மை, அதுல உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சக்தி, உங்களுடைய படைப்பாற்றல், உங்களுடைய மன உறுதி அப்படின்னு உங்களை பற்றிய தனித்தன்மைகளை கூறுவதுதான் முதல் பாவகம். இந்த முதல் பாவகத்தின் அதிபதி செவ்வாய். ஏன் செவ்வாய் அப்படின்னா, நமக்கு பொதுவாகவே நமக்கு வரக்கூடிய கோபம், வேகம், துடிப்பு, செயல்திறன், திட்டம், இந்த மாதிரியான பல வசதிகளையும் பல வாய்ப்புகளையும் கொடுப்பது செவ்வாய் தான். ஆகையினால முதல் பாவக அதிபதியாக செவ்வாய் செயல்படுவதை நாம கண்கூடாவே பார்க்க முடியும். அதனால முதல் பாவகத்தின் அதிபதி செவ்வாய். இப்ப இரண்டாம் வீடு தனம், வாக்கு, குடும்பம், தனம், வாக்கு, கல்வி, ஆரம்ப கல்வி என பல வகையான அனுபவங்களை நமக்கு தருவது இரண்டாம் வீடு தான். நமது பேச்சு நடவடிக்கை, நமது இயல்பு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்றாட பழக்க வழக்கங்கள், இவை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது நமது இரண்டாம் பாவம் தான். ஆக இந்த இரண்டாம் பாவகத்தின் அதிபதி யார் என்று பார்த்தால் சுக்கிரன். நம்ம ஒரு விஷயத்தை செய்வதற்கு ஆசை, விருப்பம், ஆர்வம் இருக்கணும். இந்த மூன்றுக்குமே, ஆசை, விருப்பம், ஆர்வம், இந்த மூன்றுக்குமே அதிபதி சுக்கிரன் தான். ஆக இரண்டாம் வீட்டினுடைய அதிபதி யார் என்று பார்த்தால் அது சுக்கிரன். சுக்கிரன் தான் நம்மளுடைய இரண்டாம் வீடு. நம்முடைய தனம், நம்முடைய பணம், நம் குடும்பத்தினுடைய வருமானம், நம்முடைய பாகிஸ்தான், நம்முடைய ஆரம்ப கல்வி, இதை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது சுக்கிரன். இந்த இரண்டு வீட்டினுடைய அதிபதிகளை நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு சற்று புதிதாக இருக்கலாம். அதை பற்றி உங்களுடைய பாவக அதிபதி கருத்துக்கள் மீண்டும் ஒருக்க கேளுங்க. நான் என்ன வகையான சொல்றேங்கிறது உங்களுக்கு புரியணும். அதே மாதிரி அதுல உங்களுடைய மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் அதையும் நீங்க தயங்காம பதிவு பண்ணுங்க. இதை பற்றி நம்ம விவாதிக்கணும். நம்ம இருவரும் தெளிவு பெறுவோம். மேலும் இது பற்றி ஒரு விளக்கத்தை காட்டவும் பெறவும் வசதியாக இருக்கும். நாம இப்ப ரெண்டு பாவகத்தை பார்த்துட்டோம். இப்போ மூணாம் பாவகம் அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், இது எல்லாத்தையும் சொல்வது மேல்நிலை கல்வி பெற்ற எல்லாத்தையும் காரணமாக இருப்போம் கொடுப்பது புத்திகாரன் என்னும் புதன் தான். மூன்றாம் பாவத்தின் அதிபதி. இந்த மூன்றாம் அதிபதி உடைய தன்மைகள் தான் உங்களுடைய கல்வி, மேல்கல்வி என்பது உங்களுடைய தொடர்பு திறன், மனதினுடைய சுறுசுறுப்பு, கற்றுக்கொள்ளும் திறன், உள்வாங்கும் திறன், இதை எல்லாத்தையுமே தீர்மானிப்பது இந்த மூன்றாம் பாவக அதிபதி என்கின்ற புதனுடைய தீர்மானம் தான். இப்ப நம்ம நாலாவது பாவத்துக்கு போறோம். இந்த நான்காம் பாவம் என்கிறது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். இந்த சுகஸ்தானம் அப்படின்னா எதனால சுகம், இந்த வகையான சுகம், இந்த சுகஸ்தானம் அப்படிங்கிறது நம்ம இந்த உலகத்திலிருந்து பெறக்கூடிய அல்லது அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள், அதை எது வகையை அனுபவிப்போம், மன ரீதியாகத்தான். நம்ம எதை அனுபவிச்சாலும் அதற்கு மனதினுடைய மன மகிழ்ச்சியை குறிப்பது. அதனால இந்த நான்காம் அதிபதி யாருன்னு கேட்டா சந்திரன், மனக்காரகன் எனக்கூடிய சந்திரன் தான். இது உங்களுடைய உணர்ச்சிகரமான தன்மை, புத்திசாலித்தனம், மன மகிழ்ச்சி, வீடு, கல்வி, பிறந்த இடம், வாழ்க்கை துணையின் தொழில், இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய இடம் இந்த நான்காம் பாவத்துடைய தன்மை.
இது பொதுவாகவே நம்மளுடைய மன நிம்மதி, வீடு, சொத்து, சுகம், வண்டி, வாகன வசதிகள், உணர்ச்சி பூர்வமாக உணர்வு ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று இது 4ஆம் பாவக அதிபதி என்கின்ற சந்திரன். இந்த 4ஆம் பாவத்தை இன்னொரு பேர்லையும் சொல்லலாம் வித்யா பாவம் அப்படின்னா. இந்த வித்யா பாவம் அப்படிங்கிறது நீங்க வாழ்க்கையின் அனுபவத்தில் என்ன கத்துக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லதான் இந்த 4ஆம் பாவம். ஸோ இப்போ நம்ம 5ஆம் வீட்டு ஏரியா பார்க்கலாம். இந்த 5ஆம் வீடு அப்படிங்கும் போது நமக்கு தெரியும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திர பாவம், புத்திர ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இந்த 5ஆவது வீட்டை நம்ம பத்தி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது உங்களுக்கு உங்களுடைய தொடர்பு திறன், படைப்பாற்றல், உங்கள் காதல், திருமண வாழ்க்கை, உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம், இதை பத்தி எல்லாவற்றையும் சொல்லுவது இந்த 5ஆம் பாவகம். இந்த 5ஆம் பாவகம், இந்த 5ஆம் பாவத்தின் அதிபதி சூரியன். 5ஆம் பாவத்தின் அதிபதி சூரியன், ஆத்மகாரகன் எனக்கூடிய சூரியன். இந்த 5ஆம் அதிபதி, 5ஆம் வீடு என்பது உங்களுடைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிவகைகள், அதில் இருக்கக்கூடிய ஆபத்துக்கள், அதில் இருக்கக்கூடிய தடங்கல்கள், தடைகள், இவை எல்லாவற்றையுமே நம்ம இந்த சூரியனை வைத்து நம்ம பார்க்கும்போது தெளிவா சொல்ல முடியும். இந்த சூரியன் உங்களுக்கு ஏதாவது பாதிப்புல இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வயிற்று பகுதியில தொந்தரவு இருக்கிறது, முதுகெலும்பு பின்பகுதியில வலிக்கிறது, இல்ல கணையத்துல பிரச்சனை வருது, இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய 5ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு. இந்த 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது சமூகத்துல உங்களுடைய பங்களிப்பு என்ன, பொது மகிழ்ச்சி, கல்வி வசதிகள், ஒரு நாட்டினுடைய கல்வி வசதிகள், கலை, இந்த மாதிரியான விஷயங்கள். அப்ப பொது வாழ்க்கையினுடைய அனைத்து பிரிவுகளிலும் உங்களுடைய பங்களிப்பு, அதாவது உங்களுடைய தொழில் வேலை வாய்ப்பு என்பது எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய இடம் இந்த 5ஆம் இடம். இதை முடிவு செய்வது உங்களுடைய 5ஆம் அதிபதியாகிய சூரியன். ஸோ இப்போ நம்ம 6வது வீட்டை பார்ப்போம். 6வது வீடு அப்படிங்கிறது குணரோக சத்துருஸ்தானம் அப்படிம்பாங்க. அதாவது கடன் மற்றும் நோய்களின் வீடு, இது உங்களுடைய உடல் நலம், உங்களுடைய வாழ்க்கை பற்றி சொல்லக்கூடியது. ஆரோக்கியமான மனம், உடல் தவிர உங்களுடைய வீடு, இதுவும் உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் மற்றும் பொறுப்புகளோட ரொம்பவும் தொடர்புடையது. உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள், பொறுப்புகளோட ரொம்பவும் தொடர்புடைய இடம் இந்த 6வது இடம். இந்த 6வது இடம் என்பது உங்களுடைய எதிரிகள், துரோகிகள், அல்லது கூட இருக்கக்கூடிய தடைகள், கடன்கள், வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள், உங்களோட கூட வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள், நம்பிக்கை, ஞானம், விசுவாசம், உடல் வலிமை, அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள், தடைகள், கடன்கள் என பலவற்றையும் சொல்வதும், அதை எதிர்த்து போராடும் திறன்களை பற்றி பேசுவதும் இந்த 6வது வீடுகள். ஆக இந்த 6வது வீடு அப்படிங்கிறது உங்களுடைய பழக்க வழக்கங்கள், நடைமுறைகளை எவ்வாறு பராமரிக்க முடியும் அல்லது எவ்வாறு பராமரிச்சுக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் உங்களுடைய 6வது வீட்டை பற்றி பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும். அதாவது 6வது வீட்டின் அதிபதி, 6வது வீட்டில் ஏதாவது கிரகம் இருக்கிறதா, அந்த 6வது வீட்டின் அதிபதி எங்கு இருக்கிறார் என்பதை வைத்து நம்முடைய தடைகள், பகைமைகள், சவால்கள், கடன்கள் இதையெல்லாம் நம்ம கணிக்க முடியும். இப்ப 7வது வீடு, இந்த 7வது வீடு அப்படிங்கிறத என்ன பார்ப்போம். ஆமா, இது திருமண வீடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 7வது வீடு உங்களுடைய பொது நடவடிக்கைகள், பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள், சட்டபூர்வமான கூட்டாளிகள் மற்றும் திருமணத்திற்கான வீடாக இருக்கக்கூடியது இந்த 7வது வீடு. உங்களுக்கு தொழில் காரணமாக வெளிநாட்டு பயணங்கள், வெளி ஊருக்கு போறது, வெளி மாநிலத்தில் பயணம், வேலை செய்யறது, இது மாதிரியான அமைப்பையும் இந்த 7ஆம் வீட்டை பார்த்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த 7ஆம் வீட்டினுடைய அதிபதி, 7ஆம் பாவகத்தின் அதிபதி மீண்டும் சுக்கிரனே வருகின்றார். சுக்கிரனை நம்ம முதல்லயே 2ஆம் வீட்டுக்கு பார்த்தோம் இல்லையா, தனம், வாக்கு, குடும்பம் அப்படின்னு. குடும்பத்தினுடைய இன்னொரு பதிப்பு தான் 7வது வீடுங்கிற திருமண வீடு அப்படிங்கிறது. ஸோ இதற்கும் அதிபதி சுக்கிரன் தான்.
இந்த சுக்கிரன் தான் உங்களுடைய இதை எல்லாமே தீர்மானிக்கக்கூடியது. உங்களுடைய சட்டவிரோதமான உறவுகள், இரண்டாவது தொழில் அதில் இருக்கக்கூடிய வெற்றி தோல்விகள் எல்லாவற்றையுமே தீர்மானிப்பது, எல்லாவற்றையும் முடிவு செய்வது இந்த 7வது வீடு தான். லக்கணத்துக்கு நேர் எதிர்த்தாப்புல இருக்கிற வீடு, அதாவது ஒண்ணுக்கு 7ஆ இருப்பதுனால எதிர்பாலினத்தவர் மீதான ஈர்ப்புகளையும் பாலியல் விருப்பங்களையும் இந்த 7வது வீடு தான் கட்டுப்படுத்துது. பாலியல் விருப்பங்கள் அப்படின்னு வரும்போது அது எதை குறிக்கும்? சுக்கிரன் தான் குறிக்கும். 7ஆம் வீட்டினுடைய அதிபதி சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் தான் உங்களுக்கு செல்வாக்கு உங்களுடைய திருமண பந்தத்துல உங்க கூட்டாளிகள் மீதோ உங்க மனைவி மீதையோ இங்க வைக்கக்கூடிய அன்பு, காதல், பணம் இவற்றின் மீதான தாக்கத்தையும் ஏற்படுத்துவது இந்த சுக்கிரன் தான். உங்கள் தனிப்பட்ட பண்புகளையும் ஒழுங்கு செய்யக்கூடிய இடம், திருமணத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றத்தை குறிப்பது இந்த சுக்கிரன் அதிபதியாகிய 7ஆம் பாவகம். இப்ப நம்ம 8ஆம் பாவத்தை பார்ப்போம். 8ஆம் பாவகம் அப்படிங்கிறது மாரகஸ்தானம் அப்படின்னு சொன்னாலுமே கூட, மாரகம் என்பது பெரும் ரணத்தை, வலி வேதனைகளையும் மாற்றங்களையும் ஏமாற்றங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் என்பது 8வது இடம். இந்த 8வது இடத்திற்கான அதிபதியும் யார் என்று பார்த்தால் செவ்வாய் தான். ஏனென்றால் இந்த 8ஆம் வீடு என்பது விபத்து மரணம் என்பதே தொடர்பெடுப்பதால் விபத்துகளை ஏற்படுத்துவது செவ்வாயோட காரகத்தன்மை. ஆகையினால் 8ஆம் வீட்டினுடைய காயங்கள், எதிர்பாராத நோய்கள் எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய சம்பந்தப்பட்டு இருப்பதனால் இதனுடைய அதிபதி செவ்வாய் தான். இது இந்த 8ஆம் அதிபதியின் பலத்தின் மூலமாக நீங்கள் புதிய வேலை அல்லது புதிய ஒரு துறைக்கு நீங்க ஷிஃப்ட் ஆகக்கூடியது, புதிய வாய்ப்புகள், இது எல்லாத்தையுமே உங்களை தீர்மானிக்கக்கூடியதும் உங்க 8ஆம் வீட்டை பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ண முடியும். இப்ப நம்ம 9வது வீடு என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். 9வது வீடு அப்படிங்கிறது தந்தை ஸ்தானம், தந்தையோட பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களுடைய உயர்கல்வி, வெளி மாநில, வெளிநாட்டு, உங்களுடைய பிறப்பு இடத்தை விட்டு வெளியில போகக்கூடிய பயணங்கள், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தொழில் வாய்ப்புகள், அதில் உங்களோட உயர்வாக கருதுவங்களுடன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய உறவுகள், இது எல்லாவற்றையும் சொல்லுவது இந்த 9வது இடம், பாக்கிய ஸ்தானம் எனக்கூடிய இந்த 9வது இடம்தான். இந்த 9ஆம் இடத்தினுடைய அதிபதி, 9ஆம் இடத்தின் அதிபதி யார் என்று பார்த்தால் குரு. 9ஆம் இடத்தின் அதிபதி குரு. நல்ல அதிர்ஷ்டம், ஞானம் மற்றும் நம்மளுடைய செயல்களை, மங்களமான செயல்கள், சுப காரியங்கள் பற்றிய வீடுகளில் ஒன்று. இது மும்மூர்த்திகளின் வீடுகளில் ஒன்று என்று சொல்லுவதால் இதனுடைய அதிபதி குரு. உங்களுடைய தந்தையோடு தொடர்புடையதால் அது இருப்பதால் இதனுடைய பித்ரு பாவம் என்றும் சொல்வதுண்டு. இந்த இனப்பெருக்க உறுப்புகளோடு தொடர்புடையது, பெருமளவுடைய தொடர்புடையது. உங்களுடைய கல்வி, கற்பித்தல், இது பற்றிய விஷயங்களை நம்ம இந்த 9ஆம் பாவத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். இப்ப 10ஆம் இடம் உங்களுக்கு தெரியும். 10ஆம் இடம்னாலே நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம்? தொழில் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? ஆமா, இந்த 10ஆம் வீடு கர்மஸ்தானம், அதாவது தொழில் மூலமாக ஏற்படக்கூடிய நற்பெயர், சமூக அந்தஸ்து, இது எல்லாவற்றையும் காட்டக்கூடிய இடம் 10ஆம் வீடு. அந்த 10ஆம் வீடு அப்படிங்கிறது நம்மளுடைய தொழில் வாழ்க்கை, தொழிலில் இருக்கக்கூடிய இலக்குகள், உயர்கல்வி, உயர் படிப்புகள், ஆராய்ச்சி படிப்புகள், வேலை, விருப்பம், சமூக அந்தஸ்து, சுய மரியாதை, சுய பிம்பம், உங்களுடைய வருமானம், வேலை செய்யும் மனத்தன்மை, மனநிலை, இது எல்லாவற்றையும் சொல்வது இந்த 10ஆம் பாவம். இந்த 10ஆம் பாவத்தின் அதிபதி நாம் எல்லோருக்கும் தெரிந்த சனிதான் இந்த 10ஆம் பாவத்தின் அதிபதி. இப்ப அடுத்த இடம்னா 11வது வீடு.
பதினோராவது வீடு அப்படிங்கிறது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். செல்வம், கௌரவம், புகழ், செல்வாக்கு, லாபம் எல்லாவற்றிற்கும் காரணமான இடம் 11ஆம் இடம். உங்களுடைய வருமானம், ஆதாயம் இது எல்லாவற்றையும் சொல்வதும் இந்த 11ஆம் இடம்தான். இந்த 11ஆம் இடம்தான் உங்களுடைய சாதனைகள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ஆளுமைகள், உங்களுடைய மூத்த சகோதரர் எல்லாவற்றையும் குறிப்பது இந்த 11வது பாவகம்தான். இதன் மூலமாகத்தான் நீங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவது அல்லது வாக்கெடுப்பு, ஊகம், எழுத்து, சுகாதாரம், இது தொழில், ஒத்துழைப்பு இது எல்லாவற்றையும் தீர்மானிப்பது 11வது பாவகம், லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானம் என்பது 11வது வீட்டின் அதிபதியே மீண்டும் சனியே தான் இதற்கும் அதிபதி. இப்ப நாம 12வது வீட்டை பார்ப்போம். 12வது வீடு கடைசி வீடு. 12வது வீட்டு நம்ம அயனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். 12வது வீடு அப்படிங்கிறது அயனஸ்தானம், ஸ்தைன ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 12வது வீடு தான் உங்களுடைய விருப்பங்கள், துக்கம், கனவுகள், உங்களுடைய கனவு பேட்டணும், ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை அளிக்கிறது இல்லது சிறைவாசம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம் 12வது வீடு தான். இந்த 12வது வீடு உங்களுடைய மனத்திறன்கள், அனுபவங்கள், இமோஷனல் அனுபவங்கள் இதை பத்தியும் சொல்லக்கூடிய இடம் இந்த 12வது இடம். இந்த 12வது இடம் அப்படிங்கிறது உங்களுடைய பச்சாதாபத்தினுடைய தன்மைகள், ஈவு இறக்கம் இதை பற்றிய தன்மைகளையும் சொல்லும். இது தூக்கம், கனவுகளும் சொல்லக்கூடிய இடம். அதனாலதான் இது என்னன்னு சொல்லுவோம், அயனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். தூக்கத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனாலதான் அயனஸ்தானம் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்தானம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா நீங்க மற்றவங்களுக்காக உங்களுடைய நேரம், பணம், சக்தி இதையெல்லாம் ஷேர் பண்ணிக்க ரெடியா இருப்பீங்க. ஸோ இது உங்களுடைய உளவியல் ஆலோசனை பெறுவது, சமூக பணி, மருத்துவம், மற்றவர்களின் துன்பத்தை தணிப்பது, சுகதுக்கங்கள்ல அனுபவப்படுவது, ஆழ்மனம் பற்றிய சிந்தனைகள் இவை எல்லாவற்றையும் கொடுப்பது இது 12வது வீடுதான். இந்த 12வது வீட்டின் அதிபதியும் மீண்டும் வருவது குருதான். சோ இப்ப நம்ம இந்த பிரபஞ்ச ஜோதிடத்தின் இந்த அதிபதிகளை கொண்டு நாம நம்மளுடைய ஜாதகத்தை கணிக்கும் பொழுது நாம எந்த இடத்தை பார்க்கணுமோ அதுக்கான அதிபதி எந்த இடத்தில் இருக்கிறார், யாரோட சேர்ந்து இருக்கிறார், சோ அந்த அதிபதி லக்கண அதிபதியோடு சேர்ந்து எந்த மாதிரியான விளைவுகளை, நட்சத்திரத்தின் வாயிலாகத்தான் இவை எல்லாமே நடக்கும். சோ இதையெல்லாம் கணித்து அதன் மூலமாக பலனை சொல்லும் பொழுது உங்களுக்கு பலனும் சரியாக இருக்கும், நாம் மாறுவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். சோ இதை பற்றிய மேலும் உங்களுடைய பதிவுகளை, கருத்துக்களையும் போடுங்கள். நாம இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த ஒரு பதிவுல நாம பாவகத்தின் தன்மைகளை பற்றி விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.